மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இங்கு வந்துள்ள பெற்றோர்கள் மற்றும் ஏழையவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏற்கனவே சொல்லிட்டாங்க, என் பேர் பூமா. நான் இங்கே 96 to 98 2 வருஷமா இங்கே படித்தேன். ஆனால் இந்த ஸ்கூல் கூட என்னோட கனெக்ட் ரொம்ப பெருசு. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஸ்கூலில் நான் நல்லா படித்தேன், நல்லா மார்க் வாங்கினேன். ஓகே, இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கேன், நல்லா ஜியோமெட்ரியில் இருக்கேன். இப்போது இந்த ஸ்கூல் வந்து எனக்கு 2 என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் கொடுத்துருக்கு. ஒன்று வந்து என்னோட கிறிஸ்டி மிஸ். அவங்க இப்போவும் நான் அவங்களோட கான்டாக்டில் இருக்கேன். அவங்க வந்து கெமிஸ்ட்ரி இருப்பாங்க. ஆனால் அவங்க எதுவும் எக்ஸ்பிளிசிட்டாக அட்வைஸ்லாம் பண்ணதான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க செய்யறதுதான் எனக்கு ரொம்ப ஆடும். அதாவது எப்படி சொல்றது, நான் ரொம்ப போரா இருக்க பிள்ளைங்க, அதாவது கஷ்டப்படுற குழந்தைங்க, இல்லைன்னா வந்து சில பேருக்கு பெற்றவங்களோட எப்படி கவனிப்பு கிடைக்காம இருக்கும்ல, அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. இந்த மாதிரி டைம்ல இவங்க காட்டுற அன்பு இருக்கிற எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுதான் அந்த அவங்க சொல்லலைனாலும் அவங்களோட செயல் வந்து எனக்கு ஒரு ரோல் மாடல். எப்பவும் எல்லாருக்கிட்டையும் ஒரு எம்பத்தியோட அப்ரோச் பண்ணணும். எம்பத்தினா எல்லாரோடையும் கருணையோட ஒரு அன்போட மற்றவங்க மேல அக்கறை காட்டணும். நம்ம கூட இருக்க மனுஷங்க மேல அக்கறை காட்டணுங்கிறத நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன். அதனால ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, சண்முகவல்லின்னு. அவங்க இன்னைக்கு வரல, அவங்க ஹுசூர்ல இருக்காங்க. அவங்களும் ஐடியில வேலை பார்க்குறாங்க. அவங்களும் நானும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கூல்ல தான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் தொடருது, இனிமேலும் தொடரும். அவங்களும் நானும் நாங்கள் இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது நாங்கள் 2 பேரும் 12th ஒரே ஸ்கோர் வாங்கினோம். அது மேம் சொல்லுவாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு, அதனால தான் உங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் வந்துடக்கூடாதுன்னு ஒரே மாதிரி கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. அது மாற்றவே முடியாது. ஸோ இது 2 ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஓகே, ஸோ இதான் என்னோட ஸ்கூலோட கனெக்ட். எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது 2-3 நல்ல விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப போர் அடிக்க மாட்டேன், குட்டி குட்டி கதையா சொல்லிடுறேன். ஆக்சுவலா இப்போ நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க, நானும் இந்த ஸ்கூல்ல படித்தேன். நம்ம ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி கல்விங்கிறது ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் மாதிரி. நாம எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு வரோம்? நம்மளோட பேசிக் ஸ்கில்ஸ் நம்ம வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், உலகம் பூரா பள்ளி கல்விங்கிறது ஒவ்வொரு குழந்தையோட உரிமை. அது உரிமை. ஓகே, அது வந்து இந்த குழந்தையா நீங்க இந்த உலகத்துல சிவிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் பிறந்த எல்லா குழந்தைக்குமே பள்ளி கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கதான் நம்ம பேசிக்ஸை கத்துக்கிறோம். இன்னொரு கல்வி மட்டும் இல்லை, தமிழ், அதாவது மொழி, அப்புறம் அறிவியல், கணிதம், வரலாறு, இது மட்டும் இல்லை. இங்க வந்து நம்மளோட லைஃப் ஸ்கில்ஸ் கத்துக்கிறோம், வாழ்க்கை கல்வியை கத்துக்கிறோம். ஒரு சக மனுஷங்கிட்ட எப்படி பழகணும், அவங்ககிட்ட எப்படி அன்பு செலுத்தணும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதுல எல்லாம் வந்து டிஃபரன்ஸ் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது ஸ்கூல்ல தான். ஏன்னா உங்க வயசுல இருக்கும்போது நீங்க என்ன பாக்குறீங்களோ, என்ன கேட்குறீங்களோ, அதெல்லாம் அப்படியே மனசுல பதியும். அது ரொம்ப நாள் நம்ம கூட தீக்கிக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் ஸ்கூல்ல பார்த்த விஷயங்கள் எனக்கு இன்னும் என் ஞாபகம் இருக்கு. நான் இதெல்லாம் வந்து என்னோட எனக்கான வாழ்க்கைக்கான ஒரு வேல்யூஸை நான் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி இப்போ நீங்க கேட்குற விஷயங்கள், பார்க்குற விஷயங்கள், நீங்க அனுபவிக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களே, அது எல்லாமே உங்க மனசுல பதியும். அதெல்லாம் உங்க லைஃப் லாங்கா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சரியான விஷயத்த கத்துக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ கமிங் டு பேஸ்மெண்ட்னு சொன்னேன் இல்லையா, அதனால இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நீங்க எதுக்கு வரீங்க? படிக்கிறதுக்கு வரீங்க. அதுலதான் உங்க ஃபோக்கஸ் இருக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நீங்க கத்துக்கிறது உங்க லைஃப் லாங்கா வரப்போகுது. அதனால உங்க டைவர்ஷனே இல்லாம பாத்துக்கோங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் இருந்தப்போ இந்த டைவர்ஷனோட இப்போ நிறைய இருக்கு. உங்க கையில போன் ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு இல்லையா? அதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனா உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த வயசுல நீங்க போக்கஸ்டா படிச்சீங்கன்னா அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் எடுத்தோம். நீங்க பெரிய பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணுவீங்க. இங்க இருக்க அத்தனை பேரும் பெண்கள். ஆனா எனக்கு 1% கூட டவுட் இல்லை, நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போகாம இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாரும் வேலைக்கு போவீங்க கண்டிப்பா. ஏதோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பிடிச்சிக்கோங்க.
எந்த துறையா இருந்தாலும் சரி, என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அது சரியா படிங்க, நிறைய கத்துக்கோங்க, அதை பத்தி தேடி படிங்க. நான் சொன்னேன்ல, போன் ஒரு ஆயுதம், அதை சரியா எப்படி பயன்படுத்துறது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தேடி படியது. உலகமே கையில இருக்குல்ல, அதுல வெறும் என்டர்டைன்மெண்ட், சினிமா, பாட்டு, மியூசிக், ரீல்ஸ் அதெல்லாம் இப்ப தேவை. இந்த வயசுல அது நமக்கு தேவையே. ஓகே, அதுல உங்க திறமையை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சிருந்தா அதை பிடிச்சிடும். நீ உன்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல ரொம்ப இருக்கு, அதுக்காக நீங்க போடுறீங்கன்னா கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், இந்த உலகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க அதுல பெரிய ஆளா வர முடியும். அதுக்கு உங்களோட உழைப்பு தேவை, உங்களோட ஆர்வம் தேவை, தேடி படிக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் தேவை. அதை கண்டிப்பா வளர்த்துக்கோங்க. நிஜமா சொல்றேன், நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். நான் அதை உணர்ந்திருக்கேன். இந்த வயசுல நம்ம கேட்கிற பார்க்கிற நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நல்லதுதான் செய்யும். அதனால அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க எல்லாம் படிக்கணும், அது எல்லாம் எல்லாரும் சொல்றது. அதுக்கப்புறம் ஒரு 2 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து மொபைல்ல என்டர்டைன்மெண்ட்ல வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நிறைய பேர் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, போனே வச்சுக்காதீங்க, அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்கு, என்கிட்ட ஒரு ஆலோசனை இருக்கு. இது நான் வந்து எனக்கு அப்போ ஃபோன் கிடையாது, ஆனால் அதை நான் ஃபாலோ பண்ணேன். என்னன்னா, புத்தகம் படிக்கிறது, புக்ஸ் படிக்கிறது. புக்ஸ்னா அவங்க பாட புத்தகத்தை நான் சொல்லவே இல்லை. ஓகே, சின்ன குழந்தைங்களுக்கான கதை புத்தகங்களோ இல்லை நல்ல தலைவர்கள் பற்றின புத்தகங்களோ நிறைய இருக்கும். லைப்ரரியில போய் தேடுங்க. நான் கடைசிலேங்கிற ஊர்ல இருந்து வரேன். கடைசிலேருந்து இங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கோம், ரொம்ப சின்ன கிராமம். அந்த கிராமத்துல 5வது படிக்கும் போது ஒரு இதுல பாதி கூட அது மாதிரி ஒரு லைப்ரரி ஓபன் பண்ணாங்க. நீங்க நம்புவீங்களா தெரியல, எனக்கு வேற அதாவது சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து முதல்ல நான் அங்க போறது உண்டு. 5வது படிக்கும் போது அங்க போய் அவுளி மாமா கதை, அந்த பஞ்சதந்திர கதைகள்லாம் அப்ப வரும். அதெல்லாம் ரொம்ப படிக்கணும். அது என்னன்னு எனக்கு புரியல, நல்லா படிக்கணும், அவ்வளவுதான். அப்படிதான் போவேன். ஆனா அது வந்து என்ன இன்னைக்கு எங்க குழந்தை நிறுத்திருக்குன்னா, நான் வந்து ஜெர்மனில ஒரு சின்ன புக் ஃபைல் பண்ணேன் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல. குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் புத்தகம் படிக்கணும், எல்லாரும் அதை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால எனக்கு இப்போ வரைக்கும் அந்த புத்தகங்கள் மேல உள்ள ஈர்ப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கு. புத்தகம் படிக்கிறது நான் ஏன் உங்களை இன்சிஸ்ட் பண்றேன்னா, நீங்க என்டர்டைன்மெண்ட் போனீங்கன்னா உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு விஷயத்த கேட்கறதுல இல்ல பாக்குறதுல நம்மளோட அந்த ஃபோக்கஸ் தான் நம்ம கவனிப்போம்ல, அந்த மைண்ட் வந்து குறைஞ்சிட்டே வருது. அதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அதை சரி பண்ணணும்னா நீங்க புத்தகம் படிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா புத்தகம் படிக்கும் போது உங்களோட இமேஜினேஷன் வளரும். அப்போ உங்களுக்கு அதுல ஆர்வம் வரும்போது உங்களோட அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் சொல்றேன், அந்த கவனிக்கிற கூடிய நேரம் அது வந்து அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்னோட ஆலோசனை. நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிக்கிறது ஆரம்பிக்கணும். ஒரு பக்கம் படிக்க ஆரம்பிங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இல்லை எப்ப நேரம் கழிக்கும் ஒரு பக்கம் பாட புத்தகத்தையே நான் சொல்லலை, வேற ஏதாவது புத்தகம் உங்களுக்கு பிடிச்ச துறையில என்ன புத்தகமா இருந்தாலும் புத்தகம் படிக்க ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் இதுதான் முதல். 2வது இன்னொன்னு, நீங்க எல்லாம் இப்ப படிக்கிறீங்க, காலேஜ் போவீங்க, அப்புறமா வந்து வேலைக்கு போயிடுவீங்க இல்லையா? வேலைக்கு போய் சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு சில கோல்ஸ் இருக்கும் லைஃப்ல. ஓகே, எனக்கு ஒரு வீடு கட்டணும் இல்லை ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா? அதெல்லாம் செஞ்சுடுவீங்க. செஞ்சதுக்கு அப்புறம் என்ன, நம்ம எந்த சொசைட்டில இருந்து வந்தோமோ அந்த சொசைட்டிக்கு ஏதாவது திரும்ப கொடுக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, இது வந்து ஒரு சின்ன எண்ணம். இதுல நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். நான் வந்து கடைசிநேந்தல்ங்கிற கிராமத்துல இருந்து வரேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கிராமத்துல வந்து என்னோட ஃப்ரெண்டு, அவர் பேர் மணிகண்டன், நானும் அவர்கள் வந்து ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். கடைசிநேந்தல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல 1ல இருந்து 8வது வரைக்கும் படிச்சேன். அவரோட அப்பா, அவர் வந்து ஒரு காந்தியவாதி. அவர் பேரு திரு பாலசுப்ரமணியம். அவங்க எப்பவும் இருக்காங்க கடைசிநேந்தல்ல. அவங்க வந்து லட்டு சீடை எல்லாம் பண்ற பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போவே. நீங்க நம்ம இது உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். அவர் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க வீடு எங்கேயோ இருந்தது, வேற ஒரு இடத்துல ஒரு சின்ன வீடு மாதிரி வாடகைக்கு எடுத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியான நேரத்துல 1 மணி 2 மணி அந்த மாதிரி இருக்கும். எனக்கு சரியான நேரம் மட்டும் ஞாபகம் இல்லை. அந்த ஊரு ரொம்ப சின்ன ஊரு. அந்த ஊர்ல இருக்க குழந்தைகள் எல்லாம் வர சொல்லுவாங்க. வர சொல்லி எதுக்குன்னா, நன்னறி கதைகள், காந்தியன் தாக்கத்துல காந்தியை பத்தின பாடல்கள், அவர் சொன்ன தத்துவங்கள், அவரோட கதைகள் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கும்னு எனக்கு ஞாபகம். அது வந்து அவர் செய்வாரு எவ்ரி வீக். அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது நடந்துட்டே இருந்தது. எனக்கு ஞாபகம் ரொம்ப வருஷமா நடந்தது. நான் அட்டன் பண்ணியிருக்கேன்.
அது எதுக்கு நான் போவேன்னு சொல்றேன். உண்மை சொல்லணும்னா அது முடிஞ்சோடனே அவங்க கொஞ்சம் சீட் கொடுப்பாங்க, ஒரு லட்டோ இல்லை சீடே கொடுப்பாங்க. அந்த வயசுல எனக்கு அதுதான் ஈர்ப்பா இருந்தது. ஆனா அது மறைமுகமா எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்குறது. அது நமக்கு புரியாது. ஆனா நான் ஒரு வயசு வந்தது இல்லையா, நான் படிச்சு வேலைக்கு போய் அப்ப நான் யோசிக்கும் போது எனக்கு தோணுது, அவருக்கு அதனால என்ன பலன்? ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து இவ்வளவு குழந்தைங்களை கூப்பிட்டு அவர் நேரத்தை செலவு பண்ணி அவர் எஃபர்ட் போட்டு ஸ்வீட் கொடுத்து எதுக்கு அதை செய்யணும்? அவர் என்ன நினைச்சிருக்காரு, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சாருல்ல, அதுதான் சொசைட்டிக்கு திரும்பி கொடுக்கணும். அவர் எனக்கு ஒரு ரோல் மாடல். இது மாதிரி நீங்க வளர்ந்து பேருக்கு போனதுக்கு அப்புறமா ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா போதும், அந்த தாட் இருந்தா போதும், அந்த வாய்ப்பு உங்க கண்ணு முன்னாடி தெரியும். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் அதுவே நடக்கும். ஆனா அந்த எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. நம்ம 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 மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கவங்க, நம்ம நாடு, நம்ம தெரு, நம்ம வீடு, நம்ம ஊரு, நம்ம பிள்ளைங்க, நம்ம உலகம் எதுக்கு வேணாலும் இருக்கலாம். இதுக்கு நீங்க பணமா கொடுக்கலாம், இல்ல உங்க அறிவை ஷேர் பண்ணலாம், உங்க சிந்தனையை வளர்த்துக்கலாம், உங்க உழைப்பை கொடுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த சொசைட்டிக்கு ஏதாவது திரும்ப கொடுங்க. எனக்கு அன்னைக்கு அப்ப புரியல, ஆனா அது எனக்கு எப்படி ஒரு இம்பாக்ட கொடுத்துச்சு இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு நான் சொல்றது என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு இது ஞாபகம் வரும்னு நான் நம்புறேன். இது நான் ரெண்டாவது சொல்லணும்னு நினைச்சேன். மூணாவது, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுதான் கடைசி. இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு கிறிஸ்டி மேம்னு, அது மாதிரி ஆர்சி ஸ்கூல்ல நான் படிக்கும் போது எனக்கு ஜான் சேவியர் அப்படின்னு ஒரு சார் இருந்தாங்க. அவங்க சின்ன ஸ்கூல் அதனால ஒரே டீச்சர் தான் எல்லா சப்ஜெக்டும் எடுப்பாங்க. இப்போ 8th இப்போ ஒரு கிளாஸ் டீச்சர் தான், அவங்க தான் எல்லா சப்ஜெக்டும் எடுப்பாங்க. ஜான் சேவியர் சார் வரலாறு எடுப்பாங்க, தமிழ் மீடியம். ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஸோ குடிமைகள்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு தெரியும்ல, அதுல பாடம் எடுப்பாரு. பாடம் நடத்தும் போது அதுல உள்ள பாடத்துல இருக்க எல்லாமே சொல்லுவாரு. ஆனா அவர் சொன்ன சில விஷயங்கள் எனக்கு இப்பவும் மறக்க முடியாது. அவர் தான் எனக்கு முதல்ல கம்யூனிசம் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி அரசியல்னா என்ன, அவருக்கு அப்பெல்லாம் நாங்க 7வது 8வது படிக்கிற பிள்ளைங்க என்ன தெரியும் இல்லையா? அதுவும் இப்போ உங்களுக்கு இருக்க வசதி கூட எனக்கு கிடையாது. எங்க வீட்டுல டிவி கூட கிடையாது, பேப்பர் நியூஸ் பேப்பரும் வாங்கினது கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா ஸ்கூலுக்கு போவேன், டீச்சர் சொல்றதுதான் அப்போல்லாம், அதுக்கு மேல ரொம்ப தெரியாது. ஆனா அவர் அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சது. அது அப்போ எனக்கு ஒன்றும் பெருசா புரியல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நம்மளை சுத்தி சமூக அரசியல் பார்வை வரும்ல, அப்போ அவர் சொல்றதெல்லாம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஓ, இதுதான் கம்யூனிசம், இதுதான் சார் எனக்கு சொல்லியிருக்காரு. அரசியல் கொஞ்சம் பிரச்சனையானது, ஆனா அதுக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் வேணும், நம்ம யோசிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாருன்னு எனக்கு புரிஞ்சுது. இப்போ இது ஏன் சொல்றேன்னா, நான் ஜெர்மனில இருந்து வரேன்னு சொன்னேன் இல்லையா, ஜெர்மனி பத்தி உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு நிறைய தெரியும்னு தெரியல. 2ஆம் உலகப் போர்ல மேஜர் பார்ட் ஜெர்மனியோடது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஹிட்லர் பத்தி கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ நிறைய பிரச்சனைலாம் நடந்தது. இன்னைக்கு ஜெர்மனில 4வது கிளாஸ்ல என் பசங்க அங்க படிக்கிறாங்க. 4வது கிளாஸ்ல 2ஆம் உலகப் போர் பத்தி பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, ஏன் வந்தது, அங்க என்ன நடந்தது, அந்த கோர முகத்தை நீங்க கேட்டுட்டீங்களான்னு தெரியல, அதெல்லாம் பேசுறாங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஏன் பண்றாங்கன்னு நான் யோசிப்பேன். சின்ன குழந்தைங்க கிட்ட எதுக்கு இதை பேசுறாங்க அப்படின்னு. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்குன்னா, இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு, இது ஒரு பெரிய பிளண்டர், இந்த தவறு இனிமே எப்பவுமே நடக்கக்கூடாது. அப்ப குழந்தைங்க கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும். டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது மனிதர்களுக்குள்ள. எல்லாரும் சக மனுஷன் இந்த உலகத்துல எதுக்கு வந்தான், எல்லாருக்கும் இங்க வாழ உரிமை இருக்கு. எல்லாருக்கும் அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற உரிமை இருக்கு. நம்ம அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, அது புரியணும். இனி இந்த தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பேசுறாங்க. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, நம்ம வரலாறுன்னு படிக்கிறோம். வரலாறு நம்ம என்ன படிக்கிறோம்னா, சுதந்திர போராட்டம், சுதந்திரம் கிடைச்சது இந்தியாவுக்கு, அதுதான் மெயின் வரலாறு நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய அரசியல் சேஞ்சஸ் நடந்திருக்கு, சமூக பார்வை நிறையவே மாறி இருக்கு இல்லையா? அதெல்லாம் பத்தி நம்ம குழந்தைகிட்ட பேசணும். இது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு ஆல் தி டீச்சர்ஸ். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை பத்தி பேசுங்க. ஏன்னா நீங்க இப்ப பேசுறது அந்த பொண்ணு ஒரு வயசு வருது, அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கல நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு. அப்ப அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ரொம்ப பிளைண்டா இருக்கும். இப்போ இன்னைக்கு சொசைட்டி அப்படிதான் இருக்கு.
ஆனா இது மாறணும்னா சமூக அரசியல் பார்வை வேணும் குழந்தைங்களுக்கு. அது எப்படி வளரும்னா நம்ம பேச ஆரம்பிக்கணும். இப்ப அவங்க எதுவுமே செய்ய போறது இல்ல, ஆனா இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள் அவங்க மனசுல ஓடிட்டே இருக்கும். அவங்க சிந்தனை இன்னும் மேம்படுங்கிறது என்னோட பணிவான கருத்து. அதனால நான் நம்ம ஸ்கூல் இதுக்கு ஒரு கேட்டா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ஓபன் பண்ணணும், பேசுங்க. நம்மளை சுத்தி என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் இவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு, நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி குழந்தைங்க நீங்கலாம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வயசு வரும்போது அது உங்களுக்கே புரியும். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கூல் லைஃப் தான் பேஸ்மெண்ட். இதுல நீங்க இங்க வந்தது படிக்கிறதுக்கு, லைஃப் ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு. அதை சின்சியரா பண்ணுங்க. நிஜமா சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சத நீங்க சின்சியரா ட்ரை பண்ணீங்கன்னா அது நடந்தே தீரும். இந்த உலகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது, நீங்க படிச்சு வேலைக்கு போய் ஒரு மாதிரி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது இந்த சொசைட்டிக்கு செய்யுங்க. என்னமா செய்யுங்க. நீங்க செய்யணும்னு நினைச்சா போதும், நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா போதும், உங்களுக்கான வாய்ப்பு உங்க கண் முன்னாடி தெரியும். அதுக்கப்புறம் அதெல்லாம் அதுவே நடக்கும். கடைசியா, உங்களோட சமூக அரசியல் பார்வையை மேம்படுத்துறதுக்கு ஸ்கூல் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது கண்டிப்பா போய் புத்தகம் படிங்க. அதுதான் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு பெரிய வழிகாட்டி, திறவுகோல் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, ரொம்ப போர் அடிக்கலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி मच. वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।